ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெண்டைக்காயில் வந்து ஆயில் அதிகமாகிடுச்சு. ஆயில் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்படியே ஒதுக்கி எடுத்து இந்த தவாவை சாய்ச்சி வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம மறுபடி நைட்டுக்கோ இல்லை காலையில் செஞ்சால் மதியத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பயும் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வடியணும். இப்படியே வடிச்சிட்டு அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். இது வந்து என் பசங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன். கொஞ்சம் ஆயில் ஃப்ரையாக பண்ணால் சாப்பிடுவாங்க. பட் அவசரத்தில் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன் தெரியாமல். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எண்ணெயில் வந்து நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம், இல்லை வந்து காய் ஃப்ரை, ஏதாவது உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சரிங்களா?